ஓம் शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ज्ञानवासिष्ठम यदः सर्वाणि भूतानि प्रतिभान्ति स्थितानि च यत्रैवोपशमं यान्ति तस्मै सत्यात्मने नमः। வெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்ஜோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவாம் ஞானவாசிஷ்டம் ஆறாவது நிர்வாண பிரகரணம், மூன்றாவது வில்வ பழக்கதை, எட்டாவது பாடல் 8-9. சித்து எனும் தத்துவந்தான் சித்தமாய் ஜகத்தில் ஓர்கால் தொத்திய வினோதம் செய்து துரியமாம் அவத்தை மேவி நித்தியமாம் துரியாதீத நிலைமையாம் ஆதலாலே பித்துரும் உலகாய்ப் பன்மை பித்துரும் உலகாய்ப் பன்மையாய் நிற்கும் பிரம்மம் ஒன்றே முற்றுமாம் பிரம்மமன்றி மொய்மன முதலவேரா உற்றவை சிறிதும் இல்லை உளத்திலோர் பனதி போல நிற்றலும் தோன்றும் அத்தை அறிகுக நிகழ்த்துகின்றேன் கற்றவர் வியக்க நன்றாய் புதுமையாம் கதை நீ கேட்பாய். வசிஷ்ட முனிவர் ஸ்ரீராமருக்கு நிர்வாணம் என்ற மோட்சத்தை அடைந்தவர்களை பற்றியும் மோட்சத்தை அடைகின்ற உபாதயத்தை பற்றியும் உபதேசித்து வருகின்றார். புசுண்டர் கதை மூலமாக மனதை நிறுத்துவதற்கு பிராணாயாமம் முதலான யோக சாதனைகள் உபாயம் ஆகும் என்று உபதேசித்தார். ஸ்ரவண மனனத்திற்கு பிறகு நிதித்தியாசனம் செய்து மனதை ஆத்ம தத்துவத்தில் நிறுத்த வேண்டும். அவ்வாறு நிதித்தியாசன செய்கின்ற காலத்தில் மனதானது அடங்கவில்லை என்றார்.
உத்தமாதிகாரிகளுக்கு நிதித்தியாசனமே போதுமானது, ஆத்ம தியானமே போதுமானது. அவ்வாறு அடங்கவில்லை என்றால் பிராணாயாமம் முதலான யோக சாதனைகளால் மனதை அடக்குதல் இயலும், மனதை ஸ்வரூபத்தில் நிறுத்துதல் இயலும். நிதித்தியாசனத்துக்கு சகாயமாக. அதனால் வேதாந்த சாஸ்திர சிரவணமே இல்லாமல் இல்லை. வேதாந்த சாஸ்திர சிரவணம்லாம் பண்ணி மனன நிதித்தியாசன காலத்தில் அதற்கு சகாயமாக யோக சாதனைகளை எடுத்துக்கொள்கின்றோம். இரண்டாவது கதையில், தேவ பூஜை கதையில் வசிஷ்டர் தன்னுடைய அனுபவத்தையே சொன்னார். அந்த நிதித்தியாசன கிரமத்தை சொன்னார் தேவ பூஜை என்று. நிர்குண பிரம்ம தத்துவத்தை அறிந்து கொண்ட பிறகு அதையே மானச பூஜையாக, இடைவிடாது சிந்தித்தல் என்பதையே பூஜையாக செய்தல், மனதை அவ்வாறு சொரூபத்தில் நிறுத்துதல் மனது அடங்குவதற்கான உபாயம். இந்த வெல்வப்பழ கதையில் இன்னொரு உபாயமானது சொல்லப்படுகின்றது. தியானம் செய்து உலக விஷயங்களை மறந்து மனதை அகமுகமாக திருப்பி சொரூபத்தில் நிறுத்துதல் என்பது இதுவரை சொன்ன முறை. இங்கே உலகத்தை பார்க்கின்ற பொழுதே உலகம் அனைத்தும் பிரம்மம்தான் என்ற அந்த சிந்தனைகளை இடைவிடாது வைத்து கொண்டிருத்தல், அந்த உபாயத்தை சொல்லுகின்றார். அதனால் இந்த சிருஷ்டி தத்துவத்தை சொல்லுகின்றார். பிரம்மம்தான் உலகமாக இருக்கின்றது. ஆகவே பிரம்மத்திற்கு வேறாக உலகம் என்பது இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதையே இடைவிடாது சிந்திக்க வேண்டும். 8வது பாடலில் பார்த்தோம். சித்து எனும் தத்துவம் தான் சித்தமாய் ஜகத்தில் ஓர்கால், தொத்திய வினோதம் செய்து துரியமாம் அவத்தை மேவி, நித்தியமாம் துரியாதீத நிலைமையாம் ஆதலாலே பித்துரும் உலகாய் பன்மையாய் நிற்கும் பிரம்மம் ஒன்றே. இதுதான் அத்வைத சித்தாந்தம் சொல்வது, சாஸ்திரம் சொல்வது. இதுதான் யதார்த்தம், பாரமார்த்திக சத்தியம். இதுதான் பித்துரும் உலகாய் பன்மையாய் நிற்கும் பிரம்மம் ஒன்றே. பிரம்மம் ஒன்றே, பரம்பொருள் ஒன்றே, ஒரே பரமாத்மாவே. கல்பனையாய் தோன்றிய உலகமாக பலவாக இருக்கின்றது, விளங்கி கொண்டிருக்கின்றது. எப்படிங்கிறதுக்கான சிறிய விளக்கம் தான் முதல் 3 வரிகளில் இருக்குது. சித்து எனும் தத்துவம் தான் சச்சிதானந்த அந்த பிரம்மம், சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கின்ற பிரம்மம், சித் எனும் அந்த தத்துவம் தன்னுடைய மாயா சக்தியினால் சித்தமாய் ஜகத்தில் ஓர்கால், அதுதான் சித்தமாக ஆகியிருக்கின்றது. சமஷ்டி மனதாக சிருஷ்டி செய்ய வேண்டும் என்ற சங்கல்பத்தோடு கூடியதாக ஆகி, அந்த சங்கல்பத்தோடு கூடியிருக்கிற நிலை அது பலவாக ஆக வேண்டும் என்று விரும்பியது என்று உபனிஷத் சொல்லுகின்றது. அந்த நிலை அதான் சித்தமான நிலை. எல்லாம் முன்னாடி சிருஷ்டி பிரகரணத்தில், ஸ்திதி பிரகரணத்தில் அதை பற்றியெல்லாம் விரிவாக சொல்லி இருக்கிறார். முக்கியமாக சிருஷ்டி பிரகரணத்தில் இது சம்பந்தமான கதைகள். மனசு தான், சித்து தான் மனதாக ஆகி மனது தான் உலகத்தை கல்பிக்கின்றது, மனது தான் உலகமாக விரிந்திருக்கின்றது என்று சிருஷ்டி பிரகரணத்தில் விரிவாய் சொல்லப்பட்டது. அதனால் இங்கே ரொம்ப சுருக்கமாக இங்கே தியானத்துக்காக ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார். சித்தனும் தத்துவம் தான் சித்தமாய் ஜகத்தில் ஓர்கால் தொத்திய வினோதம் செய்து, ஜகமாக ஆகி சித்தமாக ஆகி பிறகு உலகமாக ஆகி இந்த உலகத்தில் பலவிதமான நாமரூபங்களை எடுத்துக்கொண்டு விளங்குகின்றது. தொத்திய வினோதம் செய்து, தொத்தியன தொடர்புடைய, மனதோடு தொடர்புடையதாக பலவிதமான நாமரூபங்களோடு உலகத் தோற்றங்களாக, பல விசித்திரமான தோற்றங்களாக, அதனால் வினோதம்னு சொல்கிறார். அற்புதமான விசித்திரமான ஒன்றுக்கொன்று முற்றிலும் வேறுபட்ட தோற்றங்களாக ஆகி, அதுவே உடலாகவும் உலகமாகவும் உலக விஷயங்களாகவும் ஆகி, துரியமாம் அவத்தை மேவி, அப்படி உடம்போடு கூடி இருக்கிற பொழுது அதுவே உலகமாக ஆகி இருந்தாலும் அதோடு
வாஸ்தவமாக கலந்து விடாமல் அதற்கு வேறாக இருந்து, இப்போ மாயையினால் இந்த உலகத் தோற்றமாக அது ஆகி இருக்கின்றது. வாஸ்தவமாக அது அப்படியே ஆனால் பரிணாமவாதம் ஆயிடுது. சயின்ஸ் அறிவியல் பரிணாமவாதம் சொல்லுது. அப்போ ஒரு மூலப்பொருள் அது ஏதோ ஒன்று அது உலகமாக ஆகி அது பரிணமித்து இவ்வளோ பெரிய உலகமாக விரிந்திருக்கிறது. அது அணு என்று சொல்லலாம், அல்ல வேறு நாம் பெயர்களில் சொன்னாலும் மேட்டர், எனர்ஜி, அப்படி அறிவியல் கற்பனை செய்கின்றது. அது பரிணமித்து உலகமாக ஆகி இருக்கிறதுன்னு சொல்லுகின்றது. ஆனால் உண்மை சாஸ்திரம் என்ன சொல்லுகின்றது? அது தன் நிலையிலிருந்து மாறாமல் உலகமாக தோன்றுகிறது. அதனால் அப்படி உலகம் என்று ஒரு தோற்றத்திற்கு வருகின்ற பொழுது அந்த தோற்றத்திற்குள்ள அதற்கு ஆதாரமாக ஆத்மாவாக அதுவே இருக்கின்றது. அதாவது சித்தாகிய தன்மேல் தன்னிடத்தில் அதுவே உலகம் என்ற ஒரு தோற்றத்தை கல்பித்து கொண்டு இருக்கின்றது. அதை வினோதம் செய்து என்று. தங்கம் நகையாக தோன்றுவது போல, தண்ணீர் அலைகளாக நீர்க்குமிழிகளாக தோன்றுவது போல, மண் பாண்டங்களாக தோன்றுவது போல. ஒரு பொருள்தான் மூலம், அது அதன் மேல் இன்னொரு கல்பனையானது வந்திருக்கின்றது. இந்த தங்கம், மண் பானை இதெல்லாம் ஜடமானதுங்கிறதுனால சேதனமான ஒரு மனிதன் அதன் மேலே அந்த கல்பனையை ஏற்றுவிக்கின்றான். இங்கே சித்து பிரம்மம் அது தானே சைத்தன்ய ஸ்வரூபம் என்பதனால் தானே தன்மேல் கல்பித்து கொள்ளுகின்றது. அதனால் அங்கே நிமித்த காரணம்னு தனியாக ஒன்றும் கிடையாது. அதுவே உபாதான காரணமாக இருக்குது. அதுவே தன்னை உபாதானமாக கொண்டு தன் மேலே ஒரு தோற்றத்தை கல்பித்து கொள்ளுகின்றது. அதனால் நிமித்த உபாதான காரணமாக, அபின்ன நிமித்த உபாதான காரணமாக இருக்கின்றது. அதற்கப்புறம் விவர்த்த அபின்ன நிமித்த உபாதான காரணமாக இருக்கின்றது. விவர்த்தன தன் நிலையிலிருந்து தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்திலிருந்து மாறாமல். அதனால் அவ்வாறு உலகங்கிற ஒரு நாமரூபம், உடல்ங்கிற ஒரு நாமரூபம், இதை உபாதின்னு சொல்லுவோம். அந்த உபாதி தோன்றி இருக்கின்ற பொழுது ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணங்கிற அவஸ்தைகள் வருது. ஸ்தூல சரீரம், ஸ்தூல காரண சரீரம், காரண பிரபஞ்சம், அப்புறம் அதிலிருந்து சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், அப்புறம் ஸ்தூல சரீரம், ஸ்தூல பிரபஞ்சம் என்று சமஷ்டி வியஷ்டி பேதமாக ஆகியிருக்கின்றது. அப்படி அந்த உபாதியோடு கூடி இருக்கிற பொழுது அங்கே விழிப்பு, கனவு, உறக்கம்ங்கிற 3 அவஸ்தைகள் வருகின்றன. அந்த அவஸ்தைகளோடு இருக்கிற பொழுது அந்த 3 அவஸ்தைகள் உடல் உபாதிக்கு வந்தாலும் தான் அதற்கு வேறாக துரியமாக அது இருக்கின்றது. அதனால் துரியங்கிற அவஸ்தை மேவீனா. அப்போ ஒரு உபாதியை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அந்த உபாதி இருப்பதற்கும் இயங்குவதற்கும் தான் காரணமாக இருந்தாலும் தான் அதற்கு வேறாகவே சாட்சியாகவே இருக்கின்றது. எப்படி இந்த சூரியன் பூமி தோன்றுவதற்கும் பூமி இருப்பதற்கும் இயங்குவதற்கும் காரணமாக இருந்தாலும் பூமியில் அனைத்து உயிர்களும் தோன்றுவதற்கும் இருப்பதற்கும் இயங்குவதற்கும் பிறகு அழிந்து போவதற்கும் சூரியன் காரணமாக இருந்தாலும், சூரிய ஒளி, சூரிய கிரணங்கள், சூரியனுடைய ஈர்ப்பு சக்தி இவை முதலானவை காரணமாக இருந்தாலும் சூரியன் சூரியனாகவே இருக்கின்றது. அது அதுவாக இருந்து அதனுடைய நிலையில் இருக்கின்றது. அதனுடைய முன்னிலையில் இந்த பூமியினுடைய தோற்றம், இருப்பு, இயக்கம் அனைத்தும் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதே மாதிரி பிரம்மத்தினிடத்தில் மாயையினால் உலகத் தோற்றமானது ஏற்பட்டு அது உடல் என்றும் உலகம் என்றும் எஷ்டி சமஷ்டி பேதமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அப்படி அந்த உபாதியோடு கூடி இருக்கிற பொழுது அதற்குள் இருந்து அதே சமயம் அதற்கு சாட்சியாக இருக்கிறதுனால துரிய அவஸ்தை. ஆத்மாவை துரியம்னு சொல்கிறோம். துரியம்னா 4 ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களுக்கு வேறாக. அவஸ்தைன்னு பார்த்தா விழிப்பு, கனவு, உறக்கம்ங்கிற அவஸ்தைகளுக்கு வேறாக அது விழிப்பு, கனவு, உறக்கம் 3 அவஸ்தைகளும் இல்லாததாக எப்பொழுதும் அறிவு சொரூபமாக அது இருக்கின்றது. அதனால் துரிய அவஸ்தை மேவி. அதுக்கப்புறம் நித்தியமாம் துரியாதீத நிலைமையாம் ஆதலாலே. அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சம் இல்லாமல் போனால், பிரபஞ்சம் திரும்ப பிரளய காலத்தில் இல்லாமல் போகின்ற பொழுது, இந்த உபாதியானது லயமாகின்ற பொழுது, இல்லாமல் போகின்ற பொழுது அது மாத்திரம் இருக்குது. அப்போ அதுக்கு துரியாதீதம்னு பேர். துரியாதீத நிலை, துரியாதீத அவஸ்தை. துரியங்கிற அந்த நிலையும் அந்த ஸ்டேட்டஸும் போயிடுது. அதனால் துரியாதீதம். அதனால் இன்னொன்று அது 5வது அவஸ்தைன்னு சொல்ல முடியாது.
இந்த உபாதி இருக்கிற பொழுது அதுக்கு துரியம்னு பேர் இருக்குது. ஏன்னா உபாதிக்கு வேறானதுங்கிறதுனால, 3 உடல்களுக்கும் வேறானதுங்கிறதுனால துரியம்னு பேர். எந்த உடலுமே இல்லை அப்படின்னாக்கா அது என்னது? அது துரியாதீதம். அதனால் அது துரியங்கிறதும் கடந்ததாக அது இருக்கின்றது. அப்போ சிருஷ்டி தோன்றுவதற்கு முன்னாடி, சிருஷ்டி இல்லாமல் பிரளயமான பிறகு என்ன இருக்குது? துரியாதீதமாக, துரியங்கிற அந்த பெயரும் இல்லாமல் அது இருக்கின்றது. எதுவும் இல்லாமல் அது மாத்திரம் இருக்கின்றது. இதை நம்ம ஜீவன் முக்தி என்ற அவஸ்தையை வைத்து கொண்டு சொல்லுகின்ற பொழுது, இந்த ஆத்ம ஞானத்தை அடைந்தவன், ஆத்மானாத்ம விவேகத்தை அடைந்தவன், ஞானியானவன் தான் ஆத்மா, ஆத்மா துரியமானது என்று புரிந்து கொண்டு அதில் மனதை நிறுத்துகின்ற பொழுது அவன் துரிய அவஸ்தையில் இருப்பதாகவும், அது சமாதியை துரிய அவஸ்தைன்னு சொல்கிறோம். அல்லது ஜீவன் முக்தி நிலை துரிய நிலை. விதேக முக்தி அடைகின்ற பொழுது அவன் துரியாதீத நிலையை அடைவதாக, அந்த நிர்வாண நிலையை, மோட்சம். ஏன்னா அந்த சரீரம்ங்கிற உபாதி போயிடுது. அப்போ என்ன இருக்குது? பிரம்மமாகவே அவன் ஆகிறான், பிரம்மமாகவே இருக்கிறான். அதனால் அந்த விதேக கைவல்யம் துரியாதீதம் என்று சொல்லப்படும். அதனால் இந்த பிரபஞ்சமே லயமாகி போனால் பிரம்மம் துரியாதீத நிலையில் இருக்குது. ஒரு ஜீவன் முக்தன் தன்னுடைய 3 சரீரங்களையும் விடுத்து அவன் பிரம்ம நிலையை அடைகின்ற பொழுது அது துரியாதீத நிலை என்று சொல்லப்படுகின்றது. அதனால் துரியாதீத நிலைமையாம். இதுதான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்ங்கிற உலகத்தினுடைய தோற்றம், இருப்பு, லயம். பிரம்மம் அதற்கு காரணமாகவும் ஆதாரமாகவும் அதற்கு வேறாகவும் இருக்கின்றது. இன்னும் வேறு மாதிரி சொன்னால், நேரடியாக சொன்னால், பிரம்மமே, ஒரே பிரம்மமே, ஏகமேவ அத்விதீயமாக சச்சிதானந்தமாக இருக்கின்ற பிரம்மமே தன்னுடைய மாயையினால் மனமாகவும் உலகமாகவும் ஆகி பிறகு அது அற்ற நிலைமையில் இருப்பதாகவும் தோன்றுகிறது, இருக்கின்றது. அதனால் பித்திரும் உலகாய் பன்மையாய் நிற்கும் பிரம்மம் ஒன்றே. அதனால் இருக்கிற ஒரு பொருள் தான், அதுதான் பலவாக தோன்றி இருக்கின்றது. இதுதான் இந்த கதை. அதுக்கு அந்த கதையை அது ஒரு உருவகமாக அடுத்த கதையாக சொல்ல போகிறார். இதுதான் தத்துவம். இருக்கிறது ஒரே பரம்பொருள் பிரம்மம், அதுவே உலகமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அதான் விஷயம். அப்போ இந்த தத்துவத்தை அறிந்தவன் தியானிக்கின்ற பொழுது அல்லது விழித்து உலகத்தை பார்க்கின்ற பொழுது இங்கு எல்லாம் பிரம்மம் என்று பார்க்கிறான். எல்லாம் சர்வம் பிரம்மமயம், எல்லாம் சிவமயம் அல்லது எல்லாம் விஷ்ணுமயம். மாய உபாதியோடு கூடி இருக்கிறதுனால அவன் சிவ உபாசகனா அல்லது விஷ்ணு பக்தனாக இருக்கிற பொழுது அந்த பிரம்மங்கிற நிர்குண தத்துவத்தை அதே ஒரு உருவகமாக சிவனாக விஷ்ணுவாக பார்க்கலாம், அல்லது ரெண்டும் இல்லாமல் பிரம்மம் என்றே பார்க்கலாம். அதான் சர்வம் பிரம்மமயம், ரே சர்வம் பிரம்மமயம்னா. உபாதி இல்லாமல் சொன்னால், சமஷ்டி உபாதியோடு சேர்த்து சொன்னால் சிவன் என்று, பரமசிவன் என்றோ மகாவிஷ்ணு என்றோ சொல்லலாம். அதற்கு இதை புரியறதுக்காக இந்த உருவகம் உலகம் ஒன்றுதான் என்பதற்காக கதை சொல்லுகிறேன். அடுத்த பாடல் 9வது பாடல். முற்றுமாம் பிரம்மமன்றி மொய் மனம் முதல வேறா உற்றவை சிறிதும் இல்லை. இந்த பிரம்மத்திற்கு வேறாக, முற்றுமாம்னா பூர்ணமான பிரம்மத்திற்கு வேறாக, பிரம்மம் இல்லாமல் அல்லது பிரம்மத்தை தவிர, பிரம்மத்தை விட்டு மொய் மனம் முதல வேறா உற்றவை சிறிதும் இல்லை. மனது முதலாக வேறானவை எதுவும் இல்லை. வேற எந்தும் மனசு, அதான் முதல் தோற்றம் மனது, அகங்காரம், சமஷ்டி மனசு அல்லது சமஷ்டி சித்தம், அப்புறம் மகத்தத்துவம். அப்படி இந்த பிரபஞ்ச தோற்றம் வேறா, உற்றவை எதுவும் இல்லை. தனியாக தோன்றியது, பிரம்மத்திற்கு வேறாக ஒன்று உற்பத்தியானது என்று எப்பொழுதும் இல்லை. அது புரியறதுக்காக உதாரணம் சொல்கிறார். உளத்திலோர் பனதி போல, மனதில் தோன்றுகின்ற தோற்றம் போல. நம்மளுடைய கற்பனையினால் மனதில் ஒரு உலகத்தை பார்க்கிறோம், ஒரு காட்சியை பார்க்கிறோம். அது மனதில் வெறும் தோற்றம் மாத்திரம், அல்லது கனவு உலகம்ங்கிறது மனதின் தோற்றம் மாத்திரம். வாஸ்தவமாக மனதிற்கு வேறாக இல்லை. அதை போல உலகம் பிரம்மத்திற்கு வேறாக இல்லை. பிரம்மம் தான் உலகம்ங்கிற தோற்றத்தில் இருக்கின்றது என்று நிற்றலும் தோன்றும் அத்தை அறிவாய். பனதி போல நிற்றலும் தோன்றும்,
அத்தை அறிகுக. இந்த மனதில் தோன்றுகின்ற கனவு காட்சி போல, கனவு உலகம் போல எப்பொழுதும் இது தோற்ற மாத்திரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது என்று அறிவாயாக. நிகழ்த்துகின்றேன் கற்றவர் வியக்க நன்றாய் புதுமையாய் கதை நீ கேட்பாயாக. இதை புரிந்து கொள்வதற்காக ஒரு சுவாரஸ்யமான ஒரு உருவகமான கதையை சொல்லுகின்றேன், கேட்பாயாக. 10வது பாடல். கோடிமா கோடி கோடி இலக்கங்கள் கொண்ட காதம் நீடிய அகலம் ஒவ்வாது அகன்றது நெடுமா கற்பம் வீடிய நாளும் முற்றாதது மிக பழையதேனும் பீடியல் மதிக்கொழுந்து பீடியல் மதிக்கொழுந்தில் பெரிது மெல்லியது மாதோ கோடி மா கோடி கோடி இலக்கங்கள் கொண்ட காதம் நீடிய அகலம் ஒவ்வாது அகன்றது நெடுமா கற்பம் வீடிய நாளும் முற்றாதது மிக பழையதேனும் பீடியல் மதிக்கொழுந்தில் பெரிது மெல்லியது மாதோ. அடுத்த பாட்டிலையும் தொடருகின்றது. இங்கே என்ன கதைனா, உலகம் இந்த பிரம்மமானது, பிரம்மம் அதுதான், அது மட்டுமே இருக்கிறது, அதுவே உலகமாக இருக்கிறதுன்னு சொன்னார். இந்த பிரம்மத்தை ஒரு வில்வ பழமாக உருவகப்படுத்தி, ஒரு வில்வம் இருக்குது, வில்வ காய் அல்லது பழம் பூர்ணமாக முழுமையாக இருக்கின்ற ஒரு உருண்டையான வில்வ பழம். இந்த பிரம்மமானது ஒரு வில்வ பழமாக உருவகப்படுத்தப்பட்டு சொல்லப்படுகின்றது. கோடி மா கோடி கோடி இலக்கங்கள் கொண்ட, நீண்ட தூரம் அகண்டு பறந்து எல்லை இல்லாமல் இருக்கிறது. அதுக்காக கோடி மா கோடினா மகா கோடினா, மகா கோடி கோடி இலக்கம் கோடி, அதற்கு மேலே மகா கோடி, மகா கோடி கோடிகளாக எல்லை இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் சுருக்கமாக. காதம் நீடிய அகலம், அவ்வளவு தூரம். அந்த காத தூரம் என்பது, காதம்ங்கிறது ஒரு நீட்டல் அளவையை குறிக்கிற ஒரு அளவு. காதம் அவ்வளவு நீள அகலங்கள் கொண்டது. இந்த பிரபஞ்சமானது பல கோடி எல்லையற்ற நீள அகலங்கள் கொண்டதாக இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் எல்லாம் ஒரு பிரம்மத்தினிடத்தில் இருக்கின்றது. அதனால் அந்த பிரம்மத்தினுடைய அளவு எல்லை இல்லாதது. அதான் இங்கே சொல்லப்படுது. அகண்டு இந்த பிரபஞ்சம் இல்லை, அதற்குள்ளே இருக்குன்னா அது அதை விட பெரியதாக தானே இருக்கணும், தனக்குள் அடக்கி இருக்கின்றது. அதனால் ஒரு வில்வ பழத்துக்குள்ளே பல வில்வ விதைகள் இருக்குது, அதுக்குள்ளே அந்த சத்து பகுதி மஜ்ஜைங்கிறது இருக்குது. அந்த மாதிரி இந்த பிரம்மத்துக்குள்ளே இந்த பிரம்மாண்டம் பிரபஞ்சமானது இருக்கின்றது. இந்த பிரம்மத்தினுடைய அளவு என்ன என்றால், இந்த வில்வ பழத்தினுடைய அளவு என்ன என்றால், அது எல்லையிட முடியாதது. ஏன்னா பிரபஞ்சம் எல்லையிட முடியாது. எவ்வளவு இருக்குது, எவ்வளவு பெருசுன்னு நம்மளால் கற்பனை பண்ண முடியாது, கணக்கிட முடியாதது. அவ்வளவு பெரியதாக இருக்குது. இன்னும் சொல்கிறான், இது விரிவடைந்து கொண்டே போகுதுங்கிறான். இந்த நட்சத்திரங்கள், கிரகங்கள், கோள்கள் ஆகாசத்தில் பார்த்தா ஒன்றிலிருந்து ஒன்று விலகி போய்கொண்டே இருக்குன்னா, இப்போ ஏற்கனவே எவ்வளவு பெருசாக இருக்குன்னு நமக்கு தெரியாது. இது இன்னும் ஒன்றை ஒன்று விலகி விரிவடைந்து கொண்டே போகின்றதுன்னு சொல்கிறான். அந்த விரிவடைது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் பிரம்ம என்ற சப்தமானது சொல்லப்பட்டிருக்கு. பிரம்ம அப்படின்னாலே அது எக்ஸ்பேண்ட், விரிவடைந்து கொண்டே இருப்பது அப்படின்னா மிகப்பெரியதாக இருப்பது, எல்லை இல்லாமல் இருப்பது. அந்த அர்த்தத்தில் தான் பிரம்மங்கிற சப்தமே இருக்குது. இன்றைக்கு அறிவியல் அதை சொல்கிறான், ஆகாசம் விரிவடைந்து கொண்டே போகின்றதுங்கிறான். ஏன்னா ஒன்றை ஒன்று விலகி கொண்டே போய்கொண்டு இருக்கின்றன. அப்படி இந்த வில்வ பழமானது, பிரம்மங்கிற வில்வ பழமானது எவ்வளவு பெரியது என்ற நீள அகலம் கணக்கிட முடியாததாக அகன்றது. நெடு மா கற்பம், காலம், காலத்தை சொல்கிற இடம்னு வந்தால் காலம் வரும். அந்த காலம் பெருங்காலம், நீண்ட நெடிய பெரிய காலம். வீடிய நாளும் முற்றாதது. முற்றாததுன்னா முற்று பெறாதது, முடிவை அடையாதது.
அழியாதது, காலத்தினால் இது அழியாதது. ஏன்னா ஒரு பொருள்னு சொன்னாக்கா ஒரு பொருளாக உருவகப்படுத்தினா எந்த பொருளாக இருந்தாலும் அழிந்து போகக்கூடியதாகத்தான் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இந்த பிரம்மமானது இருக்கிறது, மிக பெரியதாக இருக்கிறதுனா அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஒரு காலத்தில் அழிந்து போகுமேங்கிற கேள்வி வரலாம். அது இல்லை, அது தோற்றம் இல்லாதது, அழிவு இல்லாதது. அழிவு இல்லாததுங்கிறத சொல்கிறார். அழிவு இல்லாததுங்கிறதுனாலேயே அது தோற்றம் இல்லாதது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அது என்றும் இருப்பது, நித்தியமானது. அதனால் முற்றாததுன்னா முடிவு இல்லாதது, அழிவு இல்லாதது. இதற்குள்ளே இருக்க அண்டங்கள் அழிந்து போகலாம், ஆனால் அது அழிவது இல்லை. மிக பழையதேனும், அதனால் மிக பழையதுன்னா இதெல்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி காலத்தில் இருந்து இருக்குது. அனாதி, அதான் சனாதனம்னு சொல்கிறோம். என்றும் இருப்பதுன்னா பழையதுலெல்லாம் ரொம்ப பழையது. எது ரொம்ப பழையதோ அதற்கும் மிக முன்னாடி இருப்பது, எல்லாவற்றிற்கும் முன்னால் இருப்பதுங்கிற அர்த்தத்தில் மிக பழையது, அனைத்திற்கும் ஆதியானது என்று காலம் தெரியாதது, காலம் கடந்தது, காலமே இதனிடத்தில் தோன்றியதுங்கிற கருத்தில் மிக பழையதுன்னு சொல்கிறோம். பீடியல் மதிக்கொழுந்தில் பெரிது மெல்லியது மாதோ. பீடியல் அப்படின்னாக்கா ரொம்ப பெருமை பொருந்தியது, சிறந்தது. மதி ஒரு உருவகம், ஒரு சந்திரனுடைய கொழுந்து, அதனுடைய அந்த பிறை, முதல் பிறை, அதிசூக்ஷ்மமான பிறை சந்திரன் இருக்குது, பிறை இருக்கே, அதை போல இது மிக மெல்லியது, மிக நுண்ணியது, அதிசூக்ஷ்மமானது, அதே சமயம் எப்பொழுதும் இளமையாய் இருப்பதுங்கிற அர்த்தம். ஏன்னா பழையது அப்படின்னு சொன்னாக்கா அது பழையதான்னா இல்லை, பழையதாக இருந்தாலும் ஒரு துளிர் போல இளமையாய் புதுமையாய் இருப்பது. அதனால் சந்திரனுடைய கொழுந்து போலன்னு அந்த முதல் பிறை வர்றது. இப்போ முதல் பிறை அதனுடைய கொழுந்து மாதிரி, அப்புறம் 2, 3 அது வளர்ந்து கொண்டு போகுது. அதனால் அது இளமையானது. அது பழையதுனாக்கா பழையதற்கும் பழையது, அதே சமயம் மிக புதியதுங்கிற அர்த்தத்தில் கொழுந்துங்கிற வார்த்தை, மதிக்கொழுந்துன்னு வார்த்தை. இன்னொன்று, முதல் பிறை நமக்கு தெரியாது, 3ஆம் பிறை பார்க்கிறதே அரிது, முதல் பிறை தெரியாது. அப்போ அதிசூக்ஷ்மமானதுங்கிற அர்த்தம். சர்வ வியாபகமாக இருக்குது, அதிசூக்ஷ்மமானதாக இருக்குது, அனாதியாக இருக்குது, அந்தம் இல்லாததாக இந்த வில்வப்பழமானது, பிரம்மம் எனும் வில்வப்பழமானது இருக்கின்றது. அடுத்த பாடலில் அதை இன்னும் விரிவுபடுத்தி சொல்லப்படுகின்றது. 11வது பாடல். கற்பத்தில் பெருங்காற்றாலும் கலங்குறாதது பேரண்டத்து உற்பத்தி மூலம் ஆவது ஒரு வில்வப் பெருங்காய் உண்டு சொற்பத்தும் அதன்பால் தோன்றி தொலைவுறு பிரம்மாண்டங்கள் கற்பத்தில் என்ன ஒன்னா அதன் இயல்பு இன்னங் கேளாய். கற்பத்தில் பெரும் காற்றாலும் கலங்குறாதது பேரண்டத்து உற்பத்தி மூலம் ஆவது ஒரு வில்வப் பெருங்காய் உண்டு. அதனால் வில்வம் என்னும் ஒரு பெரிய காய் உண்டு. பிரம்மம் தான் வில்வம் போல ஒரு பெரிய காயாக அது இருக்கின்றது. கற்பத்தில், இந்த கற்பம் முடிகின்ற பொழுது ஊழிக்காற்று, ஊழிக்காலம், ஊழிப்பேரு, பெருநெருப்பு என்றெல்லாம் சொல்லுகிறோமே, அதிலெல்லாம் அழிந்து போகாதது. அதனால் இந்த நாம ரூபங்கள், தோற்றங்கள், உலகங்கள், அண்டங்கள் அழிகின்ற பொழுதும் அது அழியாதது, கலங்குறாதது. அதனால் கற்பத்தில் பெருங்காற்றாலும் கலங்குறாதது, அது தன்னுடைய நிலையிலிருந்து மாறாதது. அவ்யயம், நிர்விகாரம் அப்படிங்கிற அர்த்தம் எல்லாம். அதுக்கப்புறம் பேரண்டத்து உற்பத்தி மூலம் ஆவது, இந்த அண்டத்திற்கு உற்பத்தி மூலமாக, அந்த அண்டத்தினுடைய தோற்றத்திற்கு மூலமாக, காரணமாக, விதையாக இருக்கின்றது. அண்டத்தை தன்னுள் அடக்கியதாக இருக்கின்றது. பேரண்டம் ஒட்டுமொத்த பிரபஞ்சம், சிருஷ்டியாக இருக்கின்ற இந்த பிரபஞ்சம் பேரண்டம், அதற்கு அதனுடைய உற்பத்திக்கு மூலமாக இருப்பது, உற்பத்திக்கு மூலமான விதையாக அது இருப்பது. சொற்பத்தும் அதன் பால் தோன்றி தொலைவுறு பிரம்மாண்டங்கள் அற்பத்தில் என்ன ஒன்னா அதன் இயல்பு இன்னம் கேளாய்.
சொற்பத்தும் அதன் பால் தோன்றி. அதனுடைய ஏகதேச சொற்பத்தும்னா சொற்பமாக மிக குறைவாக அதனுடைய ஒரு பகுதியாக. அதனால் இந்த பிரபஞ்சம் மிகப்பெரியது, அது எவ்வளோ பெரியது நமக்கு தெரியாது. ஆனால் பிரம்மத்தை ஒப்பிடுற பொழுது இது அதனுடைய ஒரு ஏகதேசமாக இருக்கின்றது. ஏகாம்சேன ஸ்திதோ ஜெகத்துன்னு பகவத்கீதையில் பகவான் சொல்கிறாரு. ஒரு அம்சமாக ஒரு பகுதியாக ஒரு சொல்பமான பாகமாக இருக்கின்றது. சொற்பத்தும் அதன் பால் தோன்றி தொலைவுறு பிரம்மாண்டங்கள் அற்பத்தில் என்ன ஒன்றா. அப்படி மிக அல்பமாக சிறியதாக தோன்றுகின்ற இந்த பிரம்மாண்டங்கள் இவ்வளவு என்று சொல்லிவிட முடியாது. அதனால் அதனிடத்தில் எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் தோன்றுகின்றன, யுகம் தோறும் தோன்றுகின்றன. அது தோன்றுவது பிரம்மாண்டமாக தெரிந்தாலும் இந்த பிரம்மத்தின் முன்னிலையில் அது சொற்பம்னா அது ஒன்றுமே இல்லை, ஒரு சிறு புள்ளி போல ஒரு ஏகதேசமாக அது இருக்கின்றது. அப்படி ஏகதேசமாகவே எண்ணிட இயலாததாக அநேகங்கள் தோன்றுகின்றன. அதுதான் அதனால் நம்மளுடைய சூரிய குடும்பங்கிறான், நம்முடைய கேலக்ஸி, இந்த மில்கி வே கேலக்ஸி பால் வீதிங்கிறானே, அதில் நம்ம சூரிய குடும்பம் மாதிரி இன்னும் 4-5 சூரிய குடும்பங்கள் இருக்குது. இந்த கேலக்ஸி மாதிரி பல கேலக்ஸிகள் இருக்குது. எண்ணற்ற சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன. நம்ம பூமியை விட பல மடங்கு பெரியது சூரியன். இந்த சூரியனை விட பல மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்குது. அந்த நட்சத்திரத்துக்கு முன்னாடி இந்த சூரியனை வச்சா அது ஒரு புள்ளி மாதிரி இருக்குமா. நம்ம சூரியனே அந்த அதோட பெரிய நட்சத்திரத்துக்கு முன்னாடி வைக்கிற பொழுது அது ஒரு சின்ன புள்ளி மாதிரி இருக்கும்னா அந்த அதையே சூரியனையே புள்ளியாக வச்சாக்கா பூமியை ஒரு புள்ளியாக கூட கணக்கிட முடியாது அப்படின்னு அறிவியல் சொல்லுது. அதனால் இந்த மாதிரி எண்ணற்ற அண்டங்கள் இருக்குது, எண்ணற்ற சூரிய குடும்பங்கள் இருக்குது. 50,000க்கு மேலே இருக்குதுன்னு இவனுக்கு தெரிஞ்சதை வச்சு ஒரு கணக்கு சொல்கிறான். சூரிய குடும்பங்கள் இந்த வான்வெளியில் 50,000க்கு மேலே சூரிய குடும்பங்கள் இருக்கலாம்னா நமக்கு தெரிஞ்ச அளவில். அதனால் அந்த பிரம்மத்துக்கு முன்னாடி இந்த பிரம்மாண்டங்கள் எல்லாம் ஒரு சொற்பம். அந்த மாதிரி எண்ணற்ற அற்பங்கள், எண்ணற்ற கிரகங்கள், கோள்கள், அண்டங்கள் தோன்றி வந்து போய் கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் எண்ண முடியாதது, அற்பத்தில் என்ன ஒன்றா அப்படி இருக்குது. அதனுடைய இயல்பு இன்னம் கேளாய். என்றும் பக்குவமாய் நின்று இறையும் மூப்பு இடர் செய்யாது நின்ற பல்கணியின் சாரம் அனைத்தையும் நிறைந்து நிற்கும் துன்றிய அதன் பால் மஜ்ஜைக்கு அளவில்லை துண்ணும் மச்சை என்றது சிற்சொரூபத்து இயல் சமத்காரம் தானே. என்றும் பக்குவமாய் நின்று இறையும் மூப்பு இடர் செய்யாது நின்ற பல்கணியின் சாரம் அனைத்தையும் நிறைந்து நிற்கும் துன்றிய அதன் பால் மஜ்ஜைக்கு அளவில்லை துண்ணும் மஜ்ஜை என்றது சிற்சொரூபத்து இயல் சமத்காரம் தானே. அப்படிப்பட்ட இந்த பிரம்மாண்டங்கள் எல்லாம் தன்னுடைய ஒரு ஏகதேசமாக கொண்டிருக்கின்ற அந்த வெள்வப்பழமானது, அந்த பிரம்மமானது என்றும் பக்குவமாய்னா ஒரே போல ஒரே தன்மையுடையதாய் நின்று இறையு மூப்பு இடர் செய்யாது. மூப்பு முதுமை, கொஞ்சம் இறைங்கிறது இறை அளவு, மிகச்சிறிய அளவு, சிறிது கூட அதில் மூப்பு என்பது இல்லை. இப்போ விகாரம் என்பது இல்லை, வளர்தல் தேய்தல் என்பது இல்லை, இடர் செய்யாது. அதனால் வரக்கூடிய துன்பம் முதலானவைகள் இல்லாது செய்யாது. நின்ற பல்கணியின் சாரம் அனைத்தையும் நிறைந்து நிற்கும். இருக்கின்ற பல கனிகளின் சாரம் அனைத்தையும் நிறைந்து நிலைக்கும். அதனுடைய சாரம், ஒரு பழம்னு இருக்குது, அதனுடைய சாறு இருக்கே சாரம், அதிலிருந்து தோன்றுகின்ற அனைத்துள்ளும் அது நிறைந்து இருக்கின்றது. அதனுடைய அந்த மூலத்தை வைத்து கொண்டு தான் அதிலிருந்து ஒரு விருட்சம், அதில் எண்ணற்ற அதே போன்ற கனிகள் தோன்றுகின்றன. எல்லா கனிகளுள்ளும் அந்த மூல விதையினுடைய சாரமானது நிறைந்து இருக்கின்றது, எப்பொழுதும் இருக்கின்றது.
சில பல்கணையின் சாரம் அனைத்தையும் நிறைந்து நிற்கும். அதனிடத்தில் இருந்து தோன்றுகின்ற அனைத்துள்ளும் அதுவே சாரமாக நிறைந்து இருக்கின்றது. அப்படி அதற்குள்ள அதன் பால் மஜ்ஜைக்கு அளவில்லை. அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாரத்திற்கு அளவென்பது இல்லை. எவ்வளவு கோடி தோன்றினாலும் அனைத்திற்கும் ஆதாரமாக அனைத்தையும் நிறைந்து அது நிற்கும். அப்படி இருக்க அந்த மஜ்ஜை, அந்த சாரம் என்ன என்பதற்கு விளக்கம் கொடுக்கிறார். துண்ணும் மஜ்ஜை என்றது சிற்சொரூபத்து இயல் சமத்காரம் தானே. அந்த சமத்காரம்னா ஆற்றல், சக்தி. இந்த சிற்சொரூபம் சித்து தான் இந்த மஜ்ஜை போல மஜ்ஜையாக இருக்கின்றது, அனைத்தின் சாரமாக இருக்கின்றது. அப்போ பிரபஞ்ச சாரம்னா, பிரபஞ்ச சாரம் என்னது? சித்து தான். சித்து என்ற சைத்தன்யம், இறைவன், பிரம்மம், அதுதான் சாரம். அது ஒரு பழம்னு எடுத்துக்கொண்டு அந்த பழத்தை புழிஞ்சால் சாறு வருது. அந்த சாரை நீக்கிட்டால் அதுக்கு மேலே பழத்தில் ஒன்றும் இல்லை. பழங்கிறது வெறும் சக்கையாயிரும். அப்போ அந்த சாரத்தினால, சாறுனால நிறைந்ததாக பழமானது இருக்கின்றது. அதே மாதிரி இங்கே பிரம்மம், சித்து, அந்த சைத்தன்யம், அதனுடைய சாரத்தினால பிரபஞ்சமானது நிறைந்திருக்கின்றது. அதிலிருந்து இந்த சாரம் சித்தை எடுத்துட்டாக்க பிரபஞ்சங்கிறது ஒன்றும் இல்லை. அதனால் பிரம்மமே, சைத்தன்யமே, சித்தே பிரபஞ்சமாக இருக்கின்றது. அந்த சைத்தன்யம் ஒரு வில்வப்படம் போல பூர்ணமாக இருக்கின்றது. அடுத்த பாடல். சஞ்சல ரூபமாம் சிற்சக்தியாம் சமத்காரத்தால் செஞ்சவே சமமாம் தன்பால் சிற்கண்டான் விரிந்தது ஓதில் விஞ்சிய வியோமமீது காலத்தின் விகாரமீது துஞ்சலில் நியதியீது துவளுரு தொழிலீது என்றும் இது பிரம்மாண்ட மண்டம் ஆசையின் ஒழுங்கு ஈது என்றும் விதமொரு வில்வக்காயுள் வியன் சமத்கார மஜ்ஜை அதுலனே என்றலோடும் அண்ணலும் உரைப்பான் ஞான முதல்வனி வில்வக்காயாய் ஒளிந்தது தெரிந்ததன்றே சஞ்சலமாம் ரூபமாம் சிற்சக்தியாம் சமத்காரத்தால் செஞ்சவே சமமாம் தன்பால் சிற்கண் தான் விரிந்தது ஓதில் விஞ்சிய வியோமம் ஈது காலத்தின் விகாரம் ஈது துஞ்சலில் நியதி ஈது துவள் உரு தொழில் ஈது என்றும் சஞ்சல ரூபமாம் சித் சக்தியாம் அந்த சித்தாகிய சக்தியானது. அப்போ சித் சக்தி, அந்த சித் சக்தி தான் பராசக்தியாக வெளிப்படுகின்றது. அதனால் சிற்சக்திங்கிற பொழுது சிற்சக்தி நேரடியாக செயல்படலை, அதனுடைய சக்தியானது வெளிப்படுகின்ற பொழுது அதுதான் மாயா சக்தியாக பராசக்தியாக ஆகின்றது. அதுதான் சஞ்சலம்ங்கிறார். அதனால் சஞ்சல ரூபமாம் சிற்சக்தியாம். வாஸ்தவமாக பிரம்மம் நிர்விகாரம். இப்போ தன்னுடைய சொரூபத்திலிருந்து மாறாமல் அதே சமயம் ஒரு உலகம்ங்கிற ஒரு தோற்ற கல்பனைக்கு அது ஆதாரமாக காரணமாக இருக்கின்றது. அந்த கல்பனை தோன்றுவதற்கு காரணம்ங்கிற அடிப்படையில் சஞ்சல ரூபமாம்னு சொல்லி இருக்கு. அதைத்தான் மாயா சக்தியினுடைய வெளிப்பாடு என்று சொல்லுகின்றோம். சத்து சித்து ஆனந்தம் அது மாயையில் சத்துவம் ரஜஸ் தமஸ்ங்கிற குணமாக இருக்கின்றது. ஆனந்தம்ங்கிறது
சத்துவமாகவும், சித்துங்கிறது ரஜோகுணமாகவும், சத்துங்கிறது தாமச சக்தியாகவும் அப்படி மாயையினால் வெளிப்படுகின்றது. சமத்காரத்தால், அல்ல சிற்சக்தியாம் சமத்காரத்தால்னா அதனுடைய ஆற்றலினால். செஞ்சவேனாக மிகவும் நன்றாக, சமமாம் தன்பால் சிற்கண் தான் விரிந்தது ஓதில். சமமாக இருக்கின்ற தன்னிடத்தில் திருஷ்டியானது விஸ்தரித்த விதத்தை விதந்து உரைத்திடில். அந்த சித் சக்தியானது அது தானே தன்னை பார்த்து உலகமாக நான் விரிவடைய வேண்டும் என்று நினைத்தது. உலகம்ங்கிற தோற்றமானது வந்தது. நான் பலவாக ஆவேனாக அப்படின்னு அது சங்கல்பம் பண்ணது அப்படின்னு உபனிஷத்தில் வாக்கியம் வருது. அப்படி அது சங்கல்பம் பண்ண உடனே உலகம்ங்கிற தோற்றமானது வருகின்றது. அதனால் அது சங்கல்ப மாத்திரத்தினால உலகம்ங்கிற ஒரு தோற்றமானது, மனதோட சங்கல்பத்தினால நமக்கு கற்பனையாக ஒரு உலகம் தெரிகின்றதே. அப்படி இது வியஷ்டியாக நடக்கிறது. இங்கே சிருஷ்டிங்கிற பொழுது சமஷ்டியாக அது சொல்லப்படுது. விரிந்தது என்ன விரிந்து வந்தது? விஞ்சிய வியோமம் இது. அப்படி தோன்றிய விரிந்த ஆகாசமானது இது. அதுக்கப்புறம் ஆகாசங்கிற ஒரு விகாரம், ஒரு தோற்றம். அப்புறம் காலத்தின் விகாரம் இது. காலம்ங்கிற ஒரு தோற்றம், ஒரு இடம்னு வந்த உடனே காலம் வருது. ஏன்னா அதற்கு முன்னாடி இடம்ங்கிற ஒரு வெளிப்பாடு இல்லை. அதுக்கப்புறம் இடம் ஒரு சிருஷ்டிக்கான ஒரு ஆதாரம், ஒரு இடம் அப்படின்னு வர்ற பொழுது அது தோன்றிய காலம்னு வருது. காலத்தினுடைய தோற்றமானது ஏற்படுகிறது. இடம்ங்கிற தோற்றம், காலம்ங்கிற தோற்றம் வந்தது. அப்புறம் அந்த இடம் காலத்தில் பல்வேறு நாம ரூபங்கள் வந்தது. அந்த நாம ரூபங்கள் வர்றதுக்கு ஒரு நியத்தி, ஒரு ஒழுங்கானது இருந்தது. துஞ்சலில் நியதி ஈது, துவள்வுரு தொழில் ஈது என்றும். துஞ்சலில்னா தூக்கம் இல்லாத, ஒளிவு இல்லாத ஒரு ஒழுங்கு முறையானது. நியத்தி, இயற்கை நியத்தின்னு சொல்கிறோமே, அந்த இயற்கை ஒழுங்கானது ஏற்பட்டது. இயற்கை விதிகள், இயற்பியல் விதின்னு சொல்கிறானே, அந்த இயற்பியல் விதி என்பது வருகின்ற. ஏன்னா இயற்கைன்னு ஒரு தோற்றம் வர்ற பொழுது அந்த தோற்றம் ஏற்படுறதுல சில நியதிகள், சில ஒழுங்குகள் இருக்குது. அந்த ஒழுங்கின் அடிப்படையில் தான் இயற்கையானது செயல்படுகின்றது. அதான் முக்கியமானது. இன்றைக்கு இயற்பியல் விதின்னு அறிவியலில் பார்க்குறோம். புவி ஈர்ப்பு விசை, சூரியனுடைய ஈர்ப்பு விசை, அப்புறம் விளக்கு விசை என்று அநேக விதமான நியதிகள் இருக்குது. பிரபஞ்சம் அந்த நியதிகளுடைய அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. அதைத்தான் அறிவியல் ஆராய்ச்சியில் அவன் பார்த்து இந்த பின்னாடி இந்த விதிகள் இருக்கிறதுன்னு அதை வைத்து கொண்டு மேற்கொண்டு ஆராய்ச்சி செய்கிறான். புதிய பொருள்களை நம்ம படிக்கிறோம். அப்போ சிருஷ்டி தோன்றுகின்ற பொழுது அந்த நியதி என்பது வந்தது. அதனால் உலக இயக்கத்தில் தொடர்ந்து ஒரு நியதி இருக்கிறத பார்க்கிறோம். அந்த நியதியானது தோன்றியது. அதுவே நியதியாக அதுவே ஆகாசமாக, அதுவே இடமாக ஆனது, அதுவே காலமாக ஆனது. பிறகு அதுவே நியதியாக ஆனது, அதுவே அசைவு உடைய தொழிலாக ஆனது. அதுக்கப்புறம் சிருஷ்டிங்கிற அடுத்தடுத்த நிலைகள் வருவதற்கான மாறுபாடு ஏற்பட்டது மாயையினால். துவள்வுரு தொழில் ஈது என்றும், இது பிரம்மாண்டம் அண்டம் ஆசையின் ஒழுங்கு ஈது என்றும். பிரம்மாண்டம் அண்டம். பிரம்மாண்டம்னா பெரிய அண்டம் பிரம்மாண்டமானது. அண்டம்ங்கிறது இந்த இடத்துல கூட்டம், பிரம்மாண்டங்களின் கூட்டம். இப்படி மிகப்பெரிய தொகுதிகளாக, பிரம்மாண்டம்ங்கிற பொழுது ஒரு பிரம்மாண்டம் இல்லை, அநேக தொகுதிகளாக இருக்கின்ற நட்சத்திர கூட்டம்னு சொல்கிறோமே. நம்ம சூரிய குடும்பம்ங்கிறது ஒரு தொகுதி, ஒரு கூட்டம். அது ஒன்றுக்கொன்றுள்ள ஏதோ ஒரு விதத்தில் தொடர்புடையதாக இருக்குது. அப்புறம் அதிலிருந்து விலகி தனியாக இன்னொரு குரூப், இன்னொரு கேலக்ஸி, அது ஒரு பக்கம் தனியாக செயல்பட்டு கொண்டு இருக்குது. அதனால் இப்படி அநேக அண்டங்கள் தோன்றியது. அதில் சிறியதும் பெரியதுமாக இருக்குது. எத்தனை கிரகங்கள் அதில் இருக்கணும், எத்தனை கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு சிறியது பெரியதுங்கிற அளவெல்லாம் வருது. அதனால் இப்படி பிரம்மாண்டங்களாக பல அண்டங்கள், பல கூட்டமாக பல தோன்றின. ஆசையின் ஒழுங்கு ஈது என்றும், விதமுறு வில்வக்காயுள் வியன் சமத்காரம்.
ஆசை ஆசை அப்படிங்கிறது ஒரு சங்கல்பம் என்பது வருகின்றது. சங்கல்பத்தால் ஆசையின் ஒழுங்குனா ஆசையினால் தோன்றிய ஒழுங்கு, கிரமம், முறை, இது சிருஷ்டி தோன்றிய முறை. ஆசை யாரோடது? பிரம்மத்தினுடைய சங்கல்பம், அதனுடைய ஆசை தான். அதனால் சங்கல்பம், ஆசைங்கிறது இங்கே சங்கல்பம். அது ஏன் வந்ததுன்னு கேள்வி கேட்கக்கூடாது, அது அவருக்கு தான் தெரியும். அது மாயையாக வந்தது, அது தோற்றம் ஒரு மாயையால் வந்தது. பல விதங்கள். அடுத்தது விதமுறு வில்வக்காயுள் விமத் சமத்காரம். இந்த வில்வமாகிய காய்க்குள்ள இப்படி அநேக விதமான பிரம்மாண்டங்கள் அண்டங்கள் விதவிதமாக இருக்கின்ற வில்வக்காய்க்குள்ளே இதெல்லாம் இருக்குது. வில்வக்காய்க்குள்ளே அதனுடைய மஜ்ஜை இருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சமானது, இந்த பிரம்மாண்ட அண்டங்கள் இருக்கின்றன. அதனால் பிரம்மங்கிற பெரும் பொருளுக்குள்ளே இதெல்லாம் இருக்கின்றது. வியன் சமத்கார மஜ்ஜை அதுலனே என்றலோடும். அந்த வில்வக்காய் வியன்னா வியப்புக்குரிய சமத்கார மஜ்ஜை, சமத்காரம் ஆற்றலுடைய அந்த சித் சக்தி தான் சமத்கார மஜ்ஜைங்கிறது சித் சக்தின்னு ஏற்கனவே சொன்னார். இந்த சித் சக்தியினுடைய ஆசை ஒழுங்கினால் அதற்குள் இத்தனை பிரம்மாண்ட அண்டங்கள் தோன்றின. வில்வக்காய்க்குள் இத்தனை பிரம்மத்துக்குள்ள இத்தனை தோற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. நாம ரூப கல்பனையானது ஏற்பட்டிருக்கின்றது. அதுலனே என்றலோடும். இப்படி உருவகமாக வசிஷ்டர் சொல்ல, அதுலனேனா ஒப்பற்றவனே அப்படின்னு அர்த்தம். துலம்னா துலா அப்படின்னா தராசு தெரியும் நமக்கு. துலா அப்படின்னா தராசு எப்போதும் ஒப்பிடக்கூடியது. எந்த ஒப்பீடும் இல்லாதது அதுலன். அதில் சமம் இல்லாதவன், ஒப்பற்ற வீரனாக இருக்கக்கூடியவர், ஒப்பற்ற விவேக்கியாக முமுட்சுவாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீராமர் என்று வசிஷ்டர் சொல்லவும் அண்ணலும் உரைப்பார். ஸ்ரீராமர் உடனே பதில் சொல்கிறார். அப்போ உருவகமாக சொல்லிட்டார். இப்போ நம்ம பிரம்மங்கிறத நம்ம சொல்கிறோமே ஒழிய ஒரு சித் சக்தி இருந்தது, அது பிரம்மாண்டமான வில்வக்காய் போல இருந்தது, அதற்குள்ள அண்டங்கள் தோன்றி இருக்கின்றனன்னு சொன்ன உடனே ஸ்ரீராமர் சொல்கிறார், ஞான முதல்வ, நீ வில்வக்காயாய் மொழிந்தது தெரிந்தது அன்றே. நீங்கள் வில்வக்காய் என்று உருவகப்படுத்தி என்ன சொல்லி இருக்கிறீர்களோ அது எனக்கு தெரிகின்றது, அதை நான் புரிந்து கொண்டேன். நீங்கள் உலகத்தை தான் உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை வில்வக்காயாகவும் அதற்குள்ளே இந்த அண்டங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஒரே சித் சக்தி தான் இந்த உலகங்களை தன்னுள் அடக்கியதாக இருக்கின்றது என்ற தத்துவத்தை நீங்கள் சொல்ல வருகிறீர்கள் என்று நான் புரிந்து கொண்டிருக்கிறேன்னு அடுத்த பாட்டில் சொல்கிறார். 15வது பாடல். வில்வக்காய் என்றது ஐய, பெரும் சித்தின் மிகுந்த சத்தை, புல்லுற்ற அகங்காராதி, பொருளெல்லாம் சித்தின் மச்சை, சொல்லுற்ற இரண்டாய் ஒன்றாய், தோன்றும் சித் சொரூபத்துக்கு மல்லல் தேசிகனே என்றும் பிரிவிலை மற்றும் கேளாய். வில்வக்காய் என்றது ஐயனேனா குருவே, தாங்கள் வில்வக்காய் என்று சொன்னது, வில்வம் என்று சொன்னது பெரும் சித்தின் மிகுந்த சத்தை, பெரிய சித்தாகிய அந்த பிரம்ம சைத்தன்யத்தினுடைய மிகுந்த சத்தை. அந்த காய் அப்படிங்கிற அந்த புற ஓடு அது சத்தம்சம், பிரம்மத்தினுடைய சத்தம்சம் வில்வக்காயினுடைய புற ஓடு போல இருக்கின்றது. புல்லுற்ற அகங்காராதி பொருளெல்லாம் சித்தின் மஜ்ஜை. அந்த வில்வக்காய் அந்த கடினமான ஓட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மஜ்ஜை, மிருதுவான மஜ்ஜையானது இருக்கே, அதுதான் அந்த எல்லா மரத்தினுடைய அம்சங்களையும் தன்னில் உள்ளடக்கியதாக கொண்டதாக இருக்கக்கூடியது. அது என்னது? அகங்காராதி பொருளெல்லாம். அதனால் அகங்காரம் மகத்தத்துவம், அதுக்கப்புறம் சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள், ஸ்தூல பஞ்சபூதங்கள், அதிலிருந்து விரிவடைய வருகின்ற சகல உலகங்களும். அப்படி அகங்காராதி பொருளெல்லாம் சித்தின் மஜ்ஜை. அந்த சித்து தான் மஜ்ஜை போல இருந்து இந்த அகங்காரம் முதலானவைகளாக
இந்த சத்துக்குள் இருக்கின்றது. அதனால் சத்துங்கிறது வில்வ ஓடு போல இருக்கின்றது. அதற்குள்ள மஜ்ஜை போல சித்தானது இருக்கின்றது. அந்த சித்து தான் அகங்காராதி பிரபஞ்ச தோற்றமாக இருக்கின்றது என்று நான் புரிந்து கொண்டேன். சொல்லுற்ற இரண்டாய் ஒன்றாய் தோன்றும் சித் சொரூபத்துக்கு மல்லல் தேசிகனே என்றும் பிரிவில்லை. உடனே அந்த மேற்கொண்டு சொல்கிறார், இரண்டாய் ஒன்றாய் தோன்றும் சித் சொரூபத்துக்கு. ஒன்றாய் இருந்து அதுவே இரண்டாய் பலவாய் தோன்றுகின்றது. அந்த மஜ்ஜை சித்தானது ஒன்றுதான், அது வாஸ்தவமாக ஒன்றுதான், ஏகமேவ அத்விதீயம். அதுவே இரண்டாகவும் பலவாகவும் பிறகு எல்லாம் லயமான பிறகு ஒன்றாய் இருப்பதாகவும் அதுவே தோன்றுகின்றது. வாஸ்தவமாக என்றும் பிரிவில்லை. வாஸ்தவமாக அது பிரிவை அடையவே இல்லை. ஏன்னா அநேகமாக ஆகிறது, மீண்டும் ஏகமாக இருக்கிறது. சிருஷ்டி காலத்தில் அநேகமாக தோன்றுவது, பிரளய காலத்தில் ஏகமாக அது மாத்திரம் இருக்கின்றது. அப்போ அநேகம் ஆனது என்னது? அநேகம் ஆனது போல தங்க கட்டியில் இருந்து எண்ணற்ற நகைகளை செஞ்சார். தங்கம் அநேக நகைகளாக இருப்பதாக தோன்றுகிறது. அத்தனை நகையும் அழிச்சிட்டா என்ன இருக்கும்? தங்கம் மாத்திரம் இருக்கின்றது. அதே மாதிரி மண்ணில் இருந்து அநேக பாண்டங்கள் செய்கிறோம். பாண்டங்கள்லாம் உடைஞ்சா என்ன ஆகுது? மண் மாத்திரம் இருக்கின்றது. அதே மாதிரி பிரம்மம் அல்லது சித்து சைத்தன்யம், சித் சொரூபம், சித் சொரூபத்துக்குன்றார். அல்லது சித் சொரூபம் தான் அநேகமாகவும், சிருஷ்டி இருக்கிற பொழுது அநேகமாகவும், சிருஷ்டி இல்லாமல் அது ஒன்றாகவும் தோன்றும். அதனால் இந்த அநேகம்ங்கிற பிரிவு வாஸ்தவம் இல்லை, என்றும் பிரிவிலை. அநேகம்ங்கிறது ஒரு தோற்றம் மாத்திரம். வாஸ்தவமாக இதற்குள்ள பேதம் இல்லை, ஒன்றுதான் பலவாக விளங்கி கொண்டிருக்கின்றது. ஒன்று பலவாக ஆனதுங்கிறது நிரந்தரமாக ஆகவில்லை. அதான் புரிந்து கொள்ள வேண்டியது. உலகம்ங்கிறது பலவாக தெரிந்தாலும் உலகம்ங்கிறது ஒரு தற்காலிகமான ஒரு தோற்றம், கனவு தோற்றம் போல. இது ஒரு கல்பனா தோற்றம். இதற்குள்ள ஆதாரமாக ஒரே பரம்பொருள் பிரம்மம், ஆத்மா, சித் சைத்தன்யம் இருக்கின்றது. அடுத்த பாடல். அளவா வசிஷ்ட பகவான் இப்படி சொன்ன உடனே ஸ்ரீராமர் தன்னுடைய புரிதலை உருவகமாக வசிஷ்டர் சொன்னார். ஸ்ரீராமர் அதை சரியாக புரிந்து கொண்டு ஒரே சித் ஸ்வரூபம்தான் பிரபஞ்சமாக பலவாக தோன்றிக்கொண்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் என்று தன்னுடைய புரிதலை சொன்னார். பிறகு வசிஷ்டர் சொல்லுகின்றார். 16வது பாடல். புகழ் பிரம்மாண்டம் என்னும் பூசுனிக்காயுள் மஜ்ஜை அகல் வட மேரு ஆதி அகிலமும் ஆனவா போல் மிக உயர் சித்தாம் வில்வ காயினுள் விரிந்த மஜ்ஜை பகர் பிரம்மாண்டமாதி உலகங்கள் பலவும் என்றான். புகழ்னா கூறிய, புகழப்படுகின்ற, கூறிய, புகன்ற அப்படின்னு அர்த்தம். புகன்ற, சொல்லிய, பிரம்மாண்டம் என்னும் பிரம்மாண்டமாகிய இந்த பிரபஞ்சம், பிரம்மாண்டம்ங்கிற ஒட்டுமொத்த தோற்றம். பூசணிக்காய் இப்போ நம்ம பூசணிக்காய்னு சொல்கிறோமே, அதான் பூசணிக்காயின்னு இருக்குது. அதான் பழைய பேர் போல். பூசணிக்காயுள் ஒரு வில்வம்ங்கிறத இன்னொரு இதை பூசணிக்காய், அதை பெருசாக இருக்கே பெரிய பூசணிக்காய்னா அந்த பூசணிக்காய்க்குள்ளே இருக்கக்கூடிய மஜ்ஜை. இந்த பிரம்மாண்டம் எல்லாம் ஒரு பூசணிக்காய்க்குள்ளே இருக்கக்கூடிய மஜ்ஜை மாதிரி. அதற்குள்ளே ஒரு பூசணிக்காயை உடச்சி பார்த்தா அதுக்குள்ளே கடினமான ஒரு நடு தண்டு பகுதியானது இருக்கின்றது. அதுக்கப்புறம் அதில் சின்ன சின்னதாக அந்த நூல் இலைகள் போல் இருக்குது. அதற்குள்ளே பல விதைகள் இருக்குங்கிறத பார்க்குறோம். சத்து பகுதி இருக்குது, வெளியே கடினமான தோடு இருக்குது, உள்ளே ஒரு சத்து பகுதி இருக்குது, நடுவில் கடினமான ஒரு தண்டு பகுதிகளெல்லாம் இருக்குது. அதற்குள்ளே மஜ்ஜையாக மாவு போல் பொருள்கள் இருக்குது. அதற்குள்ளே பல விதைகள் இருக்கின்றன. அது மாதிரி அகல் வட மேரு ஆதி அகிலமும் ஆன வாப்போல். அதற்குள்ளே அந்த
வடமேரு ஆதி. இந்த மேருமலை முதலான பிரிந்து விரிந்து இருக்கின்ற மேருமலை முதலான அகிலமும், இவைகளை கொண்ட அகிலம். மேருமலை முதலான கடினமான தோற்றங்களை உடைய அகிலம் ஆனவா போல. அந்த பூசணிக்காய் விதையை பார்த்தா சின்னதாக இருக்குது. அந்த விதைக்குள்ளே அந்த விதை வளர்ந்து பெரிதாகின்ற பொழுது பெரிய கொடி வருது, அதிலிருந்து ஒரு பெரிய பூசணிக்காய் வருது. அந்த பூசணிக்காயில் பார்த்தாக்க அதற்குள்ள கடினமான மேருமலை மாதிரி கடினமான பகுதிகள், தண்டு முதலானவை இருக்குது. அதற்குள்ளே மிருதுவான மஜ்ஜை போன்ற பகுதிகள் இருக்குது. அதற்குள்ளே மீண்டும் அதே போல் 1000 விதைகள் இருக்கின்றன. அப்போ ஒன்று தான் பலவாக ஆகி அப்படியே இருக்கின்றது. அது பலவாக ஆனாலும் தன்னுடைய மூலம் மாறாமல் இருக்குது. திரும்ப அந்த பழத்துக்குள்ளே அதே மூலம், அதே விதையானது அப்படியே முழுவதுமாக வந்திருக்கின்றது. அது மாதிரி அதனால் அகிலமும் ஆனவா போல் மிக உயர் சித்தாம் வில்வக்காயினுள், மிக உயர்ந்த பெரிய பிரம்மாண்ட பெரிய சித்தாகிய பிரம்மமாகிய வில்வக்காயினுள், சித் சொரூபமான பிரம்மமாகிய வில்வக்காயினுள் விரிந்த மஜ்ஜை, அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சத்து பகுதி பகர் பிரம்மாண்டம் ஆதி உலகங்கள் பலவும் என்றான். நாம் புராணங்களில் இதிகாசங்களில் சொல்லப்படுகின்ற இந்த பிரம்மாண்டம் முதலான உலகங்கள் பலவும் என்றான். அதுக்குள்ளே இருக்க அந்த மஜ்ஜை, அந்த சத்து பகுதி தான் இத்தனை உலகமாக இருக்கின்றது. உலகங்கிறது வில்வக்காய்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சத்து பகுதி, பிரம்மம் என்ற சித்து தான் அதுவாக உலகமாக இருக்கின்றது. நிர்வாண பிரகரணத்தில் வில்வ பழக்கதை முற்றும். அதனால் இப்படி சிந்தனை, அதனால் இது ஒரு நிதித்தியாசன கிரமம். சிந்தனை பண்ணுற பொழுது, பிரபஞ்சத்தை பார்க்கிற பொழுது, பிரபஞ்சம் அனைத்தும் ஒரு மூலத்துள் இருக்கின்றது, ஒரு விதையினுள் அடங்கியது போல இருக்கின்றது, ஒன்றாக இருக்கின்றது. இதில் பேதங்கள்ங்கிறது இல்லை. ஒரே சித்து தான் சித்தமாகவும் பிறகு உலகமாகவும் விளங்கி கொண்டிருக்கின்றது. ஒரே விதை மரமாகவும், அதற்கப்புறம் மீண்டும் அதில் பல பழங்களாகவும் அதற்குள்ள பல விதைகளாகவும் ஆகி தோன்றுவது போல. இவ்வாறு வில்வப்பழ ஒரு சிறிய கதை தான், ஒரு உருவக கதை தான். ஆனால் இந்த பிரம்மத்தை வில்வ பழமாக உருவப்படுத்தி அதற்குள்ள உலகம் இருக்கின்றது என்று சொல்லியிருக்கிறார். அடுத்த கதை அதுவும் இதே மாதிரியான ஒரு உருவக கதை தான், ஷிலா கதை என்று. ஒரு சிலை, ஏன்னா வில்வ பழத்துக்கு வெளியே கடினமான ஓடு இருக்குது, உள்ளே தான் அனைத்தும் இருக்குது. அதில் இருந்து அப்புறம் மரம் வர்ற பொழுது அந்த வில்வ விதை இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கும். அது புரியவில்லை என்றால், அல்லது இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதற்காக சிலைங்கிற கதையை சொல்கிறார். சிலான கல், ஒரு கல் இருக்குது, ஒரு கருங்கல் இருக்குது, பெரும் பாறை இருக்குது. அதன் மேலே சிற்பங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகின்றோம். இப்போ சிற்பம் சிலை அப்படிங்கிறது தனியாக ஒன்று வரலை. ஒரு விக்கிரகங்கிறது அந்த கல்லுக்கு வேறாக தனியாக வரலை. அந்த கல் தான் ஒரு விக்கிரகமாக தோன்றுகிறது. அப்படி இந்த உலகம் என்று அடுத்த கதையில் விவரிக்கின்றார். அதை அடுத்த வகுப்பில் நம்ம தொடருவோம். ஓம் ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम.